நான் டீசன்ட் அரசியல்வாதி அல்ல, டீப் அரசியல்வாதி. சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2024 நவம்பர் 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடையே பேசினார். அதற்கு முந்தைய தினம் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடையே பேசினார். இரண்டிலும் அவர் பேசியவற்றின் தொகுப்பு. எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பெயர் வைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளாரே என்ற கேள்விக்கு, மருத்துவமனை, விமான நிலையம், பேருந்து நிலையம், நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானம், எதை எடுத்தாலும் அவர்கள் அப்பா பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் மக்களுக்காக சிந்தித்தவர் என்று சொல்கிறார்கள். கன்னியாகுமரியில் நேசமணியை விட பெரிய தலைவர் உண்டா? ஜீவாவை விட பெரிய தலைவர் உண்டா? தமிழகத்தில் கப்பலோட்டிய வஉசியை விட பெரிய தலைவர் உண்டா? வஉசிக்கு தமிழ்நாட்டின் தலைநகரில் சிலை உண்டா? தமிழ் மொழியை, இலக்கியத்தை மேடைகளில் பேச வைத்த பெருந்தகை அண்ணா பெயரை கூட எதற்கும் வைக்கவில்லை. நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி என்று கூறுகிறார்கள். குடித்துவிட்டு குப்புற கிடப்பதுதான் நவீன தமிழகமா? எல்லாவற்றையும் நிறுவனமயப்படுத்துகிறார்கள். இந்த தீபாவளிக்கு டாஸ்மாகில் விற்பனைக்கு எக்ஸ்ட்ரா டோர் வைத்தார்களா இல்லையா? அவர்கள் அப்பாவுக்கு 250 கோடியில் கல்லறை கட்டியிருக்கிறார்கள். அது யார் பணம்? வங்கதேசத்தை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மானின் சிலைகள் இன்று அங்கே கிடையாது, உடைத்து விட்டார்கள். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாவற்றுக்கும் அவர்கள் அப்பா பெயர் வைத்தார், சிலை வைத்தார். தேர்தல் முடிந்து சந்திரபாபு நாயுடு டெல்லியில் இருந்தபோதே இங்கு சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டன. அதேபோல் ஆட்சி மாறும்போது எல்லாம் மாறும். ஆசிரியர்களுக்கு ஊதியம் போட பணமில்லை, பழைய ஓய்வூதியம் அளிக்க பணமில்லை, தேர்வெழுதி வேலைக்கு காத்திருக்கும் ஆசிரியர்களை பணி அமர்த்தவில்லை. கச்சத்தீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு கொடுக்கும்போது யார் இங்கே ஆட்சியில் இருந்தது? கல்வி பொதுப்பட்டியலுக்கு செல்லும்போது யார் இங்கே ஆட்சியில் இருந்தது? இப்போது ஒரே நாடு ஒரே அரசு என்று சொல்லப்படும் போது இங்கே இருப்பது யார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தைரியமில்லாமல் ஏன் சமூக நீதி பேச வேண்டும்? சித்தாராமையாவும் சிவகுமாரும் காவேரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றார்கள். அவர்களுக்கு திமுக தலைவராக அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சென்று ஓட்டு கேட்டது யார்? 75 ஆண்டுகால கட்சி, 60 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 1000 ரூபாய் எங்கள் ஆத்தாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு 30 ரூபாய். புதுமை பெண் புரட்சி திட்டம் என்கிறார்கள். 1000 ரூபாய்க்கு என் தங்கை கையேந்துவதுதான் புரட்சியா? இல்லை, அது வறட்சியா? 2026 தேர்தலில் தாய்மாருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா, இளம்பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா என்றுதான் தகப்பனும் மகனும் கேட்பார்கள். காஷ்மீரை தீவிரவாத களமாக காட்டுகிறதே அமரன் திரைப்படம் என்ற கேள்விக்கு, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்களியுங்கள் என்று ஸ்டாலின் கேட்டாரே, விடுதலை செய்தாரா? அதை விட்டுவிட்டு இராணுவ வீரனை பற்றி எடுத்த படத்தை பற்றி பேசுவதால் பயனில்லை. கார்த்தி சிதம்பரம் பற்றிய கேள்விக்கு, கார்த்தி சிதம்பரமும் நானும் ஒரே ஊர்க்காரர்கள், எங்கள் ஊரிலேயே நாங்கள் நிற்கலாம், கூட்டணி வைக்கக்கூடாது, வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது, தனியே நின்று பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பிற கட்சிகளில் சேருகிறார்களே என்ற கேள்விக்கு, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சேருகிறவர்களின் உறுப்பினர் அட்டையை காண்பியுங்கள். யாரையோ பிடித்து வைத்து அவர்கள் கட்சியினரையே உட்கார வைத்து நாம் தமிழர் என்று சொல்லக்கூடாது. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவர்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவர்களே எனக்கு வாக்களிப்பார்கள். காற்றடிக்கும் போது பறக்கும் பதர்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள். புயலே அடித்தாலும் அதே இடத்தில் இருக்கும் நெல்மணிகளே எனக்கு வாக்களிப்பார்கள். மானமுள்ள தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவன் பழனி பாபா. அவன் நினைவு நாளைக்கு வணக்கம் செலுத்துவீர்களா? நாங்கள் மானமுள்ளவர்கள், திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம். விஜய் திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டும் வேண்டும் என்கிறாரே என்ற கேள்விக்கு, திராவிடம் என்பது தமிழ் சொல் அல்ல. வடக்கே இருந்து தெற்கே வந்த ஆரியர்களே பஞ்ச திராவிடர் எனப்பட்டனர். உவே சாமிநாதையர் திராவிட சிசு எனப்பட்டார். திராவிட மாடல், இதில் இரண்டுமே தமிழ் சொற்கள் அல்ல. அது எப்படி தமிழ் வாழ்க என்று சொல்லும்? நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் அல்ல, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்ட் பாலிட்டிஷியன் அல்ல, பாலிசி பாலிட்டிஷியன். முதலில் தோன்றியது மொழி, பிறகே ஜாதி. எல்லாருக்கும் ஒன்று என்றால் உலக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்க வேண்டியது தானே? கேரளாவில் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவிலும் ரசிகர்கள் உண்டு, அங்கே ஆரம்பிக்கலாமே. ஏன் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்க வேண்டும்? கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவை ஆளவில்லை, ஆளும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோதே அத்தனை பேரும் எழுந்து ஒரிசாவை தமிழன் ஆள்வதா என்று அமுக்கிவிட்டார்கள். தமிழன் என்று சொன்னால் பிராமணனும் நான் தமிழன் என்பான் என்கிறார்கள். தமிழனை மலையாளி ஆளலாம், தெலுங்கன் ஆளலாம், கன்னடன் ஆளலாம், தமிழன் ஆளக்கூடாதா?
தமிழனை மற்றவன் ஆள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதே திராவிடம் என்ற வார்த்தை. 2026 தேர்தலில் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு 8 கோடி தமிழ் மக்களோடு தான் எனக்கு கூட்டணி. நான் மக்களை முழுவதும் நம்புகிறேன், நேசிக்கிறேன். 2 சட்டமன்றம், 2 மக்களவை, 10க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள், 2 உள்ளாட்சி தேர்தல்கள், இத்தனை தேர்தல்களில் தோல்வி. ஒரு நாள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அரசு பள்ளிகளில் படிக்க வரும் மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைந்தது? தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைந்தது? கல்வி தரம் உயர்த்தப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகளை வைத்திருக்கிறவர்கள் யார்? அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தினால் இவர்கள் வியாபாரம் படுத்துவிடும். வியாபாரத்திற்காகவே அரசு பள்ளியின் தரத்தை குறைக்கிறார்கள். நாங்கள் வரும்போது அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவோம். நாங்கள் எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல, சரியானதை செய்ய வந்தவர்கள் என்று சீமான் பதிலளித்தார். இதுபோன்ற விரிவான அரசியல் செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.